Hello everyone, welcome to today's video. இன்னைக்கான வீடியோல நம்ம HTML images and remaining topics பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம HTML attributes, பேசிக்கான tags, then இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த இதுல பார்ப்போம். HTML images பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்ணோம், ஒரு ஐகான் இல்லைனா நம்ம வெப்சைட்டோட லோகோ அந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணோம்னா நம்ம வந்து HTML image tag போடுவோம். image tag is a empty tag. நீங்க வந்து இமேஜ் டேக் வந்து க்ளோசிங் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இமேஜ் அண்ட் டேக்ஸ்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வருமோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இமேஜ் டேக் இஸ் எம்டி ஆர் அ வாய்ட் டேக். ஓகே, இமேஜ் சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட் IMG. இப்போ ஒரு இமேஜ் டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இமேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கொடுக்கணும், தென் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இமேஜோட வித். ஓகே, ஸோ height width and height. So இது வந்து alternate text flower space image அப்படின்னு கொடுத்துருக்கேன். Then width is equal to 300, height is equal to 200 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம image tag வந்து நான் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். image source is equal to src must. இமேஜுக்கு மித்த ஆட்ரிபியூட்ஸ் கூட நமக்கு ஆப்ஷனல் தான். ஆல்ட் டேகா இருக்கட்டும், வித் ஹைட் எல்லாமே ஆப்ஷனல். மஸ்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸ். இப்போ இமேஜ் டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சோர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட நேம், ஃபைல் என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் டாட் பிஎன்ஜி ஆர் ஜேபிஜி, எந்த இமேஜ் நேம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமேஜ் நேம் வந்து நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட் அண்ட் வித். ஸோ வித் கொடுக்கும்போது ஹைட் அண்ட் நார்மலாக நீங்கள் ஹைட் அண்ட் வித் நான் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணல. அப்போ இமேஜ் என்ன ஹைட்டு என்ன வித்தில் இருக்கோ அது அப்படியே நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். பட் நான் வந்து வித் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வித் ஈக்குவல்ஸ் 50 பிக்சல் அப்படின்னா சைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, தெரியுதா? ஸ்பேஸ் விட் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வெறுமனே ஸ்பேஸ் விட்டால் போதும். ஹைட் ஈக்குவல்ஸ் ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன், 100 பிக்சல். ஸோ ஹைட் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் ஹைட் ஈக்குவல் டு 500 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த அளவுக்கு ஹைட் ஆகும். ஸோ நம்ம ஹைட் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஹைட் வேல்யூ எதுவுமே கொடுக்காம விட்டுட்டீங்க பிக்சல், ஹைட் வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக இமேஜ் என்ன ஹைட்டில் இருக்கோ அந்த ஹைட்டில் வந்துடும். ஹைட் ஈக்குவல்ஸ் வித் ஈக்குவல்ஸ் அண்ட் ஹைட் அண்ட் வித் கொடுக்கும்போது நீங்கள் வந்து நான் இங்கே வந்து டபுள் கொட்டேஷன் எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுக்காம கொடுக்கலாம். பட் we can also give it inside the double quotation. ரெண்டுமே சேம் அவுட்புட் தான் வரும். டபுள் கொட்டேஷன் போட்டாலும் இல்லைனா ஈக்குவல் டு பிக்சல், பிஎக்ஸ்னா பிக்சல், PIXELS பிக்சல்ஸ். ஓகே, அது வந்து ஹைட் சென்டிமீட்டர் அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி பிக்சல் வந்து ஒரு யூனிட். இந்த ஆட்ரிபியூட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். இப்போ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் நான் வந்து லைட் பல்ப்னு எழுதுறேன். இப்போ எனக்கு லைட் பல்புன்றது எங்கேயுமே டிஸ்பிளே ஆகலை. ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து எப்போ டிஸ்பிளே ஆகும்? நேம்லேயே இருக்கு பாருங்களேன், ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். ஸோ ஒருவேளை நம்ம இமேஜ் வந்து லோட் ஆகலை, நான் வந்து என்னோட ஃபைல் நேமை தப்பாக கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு இமேஜ் லோட் ஆகலை. அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ சில விஷுவலி சேலஞ்ச்டு பீப்புளெலாம் நமக்கு வந்து வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களால வெப்சைட்டை பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரீடர் வச்சுருப்பாங்க. அந்த ரீடர் வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து டாப் டு பாட்டம் படித்து காட்டும். அப்போ ஏதாச்சும் ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இமேஜுக்கு என்ன ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டை படித்து காட்டும். ஸோ தேர் இஸ் அ இமேஜ் ஆஃப், நம்ம ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் லைட் பல்ப் கொடுத்துருக்கோமா, தேர் இஸ் அ இமேஜ் ஆஃப் பல்ப் அப்படின்ட்டு அவங்களுக்கு அது படிச்சு காட்டும். ஸோ அதுதான் ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்று வந்து எனக்கு இமேஜ் பிரேக் ஆயிடுது, ஏதோ ஒரு ரீசன்னால லோட் ஆகலை, நம்மளோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கலாம், யூசருக்கு இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கலாம், ஃபைல் நேம் நம்ம தப்பாக கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இமேஜ் எனக்கு எப்போல்லாம் லோட் ஆகலையோ அப்போல்லாம் இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இமேஜ் லோட் ஆச்சுன்னா டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகே, ஸோ இமேஜ் டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா we have different attributes. அதில் ஃபர்ஸ்ட் attribute சோர்ஸ். இது மஸ்ட், மேண்டேட்ரி, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் எங்கே இருக்கும் அந்த இமேஜோட லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, லிங்க்ஸ் பார்க்கும்போது அப்சல்யூட் URL, ரிலேட்டிவ் URL ரெண்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் லிங்க் கொடுக்கும்போது இந்த மாதிரி ரிலேட்டிவ் URLும் கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லைனா
ஆக்சுவல் நான் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஒரு லிங்க் மாதிரியே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி அப்சல்யூட் யூஆர்எலும் கொடுக்கலாம். கிளியர்? ஸோ உங்க இமேஜ் எங்க சேவ் பண்ணிருக்கீங்கன்னு பொறுத்து அதோட நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் வித்தின் டபுள் கோட்டேஷன் இது மஸ்ட். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் ஆல்டர்னேட். இது வந்து ஆப்ஷனல் தான். கீழே இருக்க மூணுமே ஆப்ஷனல் தான். ஆல்ட் வித் ஹைட் மூணுமே ஆப்ஷனல். ஆல்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட் சேஞ்ச் இஃப் த இமேஜ் cannot be displayed. அந்த டைம்ல உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஹைட் அண்ட் வித் பாத்தீங்கன்னா நம்மளோட வித் வந்து வித் கொடுக்கும். டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயும் நீங்க கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வித் வேல்யூ ஃபாலோட் பை px பிக்சல். இதுதான் நமக்கு வந்து ஒரு இமேஜ் டேக். கிளியரா? ஸோ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் எப்பெல்லாம் டிஸ்ப்ளே ஆகும்னா இமேஜ் வந்து லோட் ஆகாம இருந்துச்சுன்னா. ஓகே, ஆர் இஃப் த இமேஜ் ஃபைல் இஸ் மிஸ்ஸிங், தப்பான நேம் கொடுத்துட்டோம், இல்ல நம்ம கரெக்டா கொடுத்த இடத்துல அந்த ஃபோல்டர்ல இமேஜ் இல்ல அப்படிங்கும் போது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இல்லனா ஃபார் த ஸ்கிரீன் ரீடர்ஸ், ஃபார் த விஷுவலி இம்பேர்ட் யூசர்ஸ். இது மூணு தான் நமக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்டோட அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ கொடுக்கும்போது source is equal to alternate text is equal to image load ஆகாத போது உங்களுக்கு இந்த image வந்து உங்களுக்கு display ஆகும். clear? Now moving on to the next important concept, that is HTML list. எப்பெல்லாம் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? எனக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நான் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் போறோம் அப்படின்னா ஷாப்பிங் போறதுக்கு ஒரு லிஸ்ட் எடுப்போம். ஸோ எப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் ஐட்டம்ஸை நான் டிஸ்பிளே பண்ணுமோ அப்ப நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லிஸ்ட் வந்து நமக்கு 3 டைப்ஸ்: ஆர்டர்ட், அன்ஆர்டர்ட், டிஸ்கிரிப்ஷன். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், சின்டாக்சஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து இது ரெண்டுத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர்ட் லிஸ்ட் எடுத்துக்குவோம். ஆர்டர்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு நேம்ல இருக்கு ஆர்டர் 1 2 3. சேம் HTML பாத்தீங்கன்னா நீங்க HTML இருக்க எல்லா விஷயத்தையுமே வேர்டு கூட, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, வேர்ட் டாக்குமெண்ட், வேர்ட் கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். வேர்ட்ல எப்படி மேல நமக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும், புல்லட் பாயிண்ட் இருக்கும், பக்கத்துல வந்து நம்பர்ஸ் 1 2 3. அந்த 1 2 3 கீழே இருக்க எல்லாமே நமக்கு ஆர்டர்ட் லிஸ்டா வரும். சிம்பிள் போட்டு வரும்ல, புல்லட் பாயிண்ட்ஸா போடுறது, தென் வி ஹேவ் ஸ்கொயர் புல்லட், அது எல்லாமே நமக்கு அன்ஆர்டர்ட்ல வரும். கிளியர்? ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் it will be ordering as a 1 2 3 ABC, small abc, roman number, small roman number. இதெல்லாம் தான் நமக்கு ஆர்டர் லிஸ்ட் கீழே வரும். இப்போ நான் இந்த கோடை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். tags பார்த்துக்கோங்க. HTML லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் tags பார்த்தீங்கன்னா first one I have this OL tag, unordered list. அதுக்கு வந்து OL அப்படின்ற டேக் வந்து நம்ம போடுவோம். டேக் ஓபன் பண்ணிக்கிட்டோம், டேகை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து LI1, ஐட்டம் க்ளோஸ் பண்ணும்போது /LI1. LI1 கிடையாது, ஜஸ்ட் LI, லிஸ்ட் ஐட்டம். ஐட்டம் முடிஞ்சோடனே நீங்கள் க்ளோஸ் டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கிளியரா? நெக்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டம். லிஸ்ட் ஐட்டம் முடிஞ்சோடனே நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் LI போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்ட் ஐட்டம் க்ளோஸ் ஆயிரும். நம்ம என்னென்ன ஐட்டம் போடுறோமோ, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து பைத்தன் ஆட் பண்ணோம், LI க்ளோஸ் டேக். இதுக்குள்ள வந்து நீங்க பைத்தன் என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அது வந்து நெக்ஸ்ட் நம்பரா வந்துடும். ஸோ 1 2 3 4 எத்தனை லிஸ்ட் ஐட்டம் வேணாலும் நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்டர்ட் லிஸ்ட். இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் வரணும்ட்டு இல்லை. யூ கேன் ஆல்சோ கவுண்ட் ஃப்ரம் ABC, ஸ்மால் a. அப்போ நீங்க என்ன பண்ணா டிஃபால்ட் நமக்கு 1 2 3. OL டேக்ல ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட் பேரு டைப். டைப் ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ள நான் வந்து கேபிட்டல் A அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ என்னோட லிஸ்ட் பாருங்க, ABCDன்னு ஆயிடுச்சா? கிளியரா? நான் வந்து ஸ்மால் லெட்டர் A கொடுக்குறேன், ABCD வேணும். ரோமன் நம்பர் வேணும்னா கேபிட்டல் I போட்டிங்கன்னா கேபிட்டல் ரோமன் நம்பர், ஸ்மால் I போட்டிங்கன்னா ஸ்மால் ரோமன் நம்பர். இதுதான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, வெரி சிம்பிள். ஆட்ரிபியூட்ஸ் நீங்க வேணும்னா கொடுத்துக்கலாம். நீங்க ஆட்ரிபியூட் கொடுக்காம நார்மலா இந்த மாதிரி விட்டுட்டீங்கன்னா டிஃபால்ட்டா 1 2 3 வரும். ஓகே, ஸோ டிஃபால்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த 1. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்ஆர்டர்ட் லிஸ்ட்.
அன்ஆர்டர்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் it will be displayed as a bullet point. ஓகே, அதுக்கு வந்து UL-னு நீங்க வந்து டேக் யூஸ் பண்ணும். ஓகேவா? UL அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இந்த எடுத்துறேன் H2. நான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இதை வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக மாற்றிடணும். UL. அன்ஆர்டர்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் சேம் லைக் ஆர்டர்ட் லிஸ்ட். லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணும்போது என்ன கொடுத்தோம்? LI கொடுத்தோமா? அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து LI கொடுக்கணும், UL கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணும்போது ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்ச் எல்லாமே இந்த மாதிரி டிஸ்க் வந்துருச்சா? இந்த டிஸ்க் தான் நமக்கு டிஃபால்ட் புல்லட் பாயிண்ட்ஸ். எனக்கு வந்து ஷேப் வேற ஷேப் வேணும் அப்படின்னா we can give the CSS. இது வந்து CSS கோட். style equal to list hyphen style hyphen type. இதுதான் நம்மளோட CSS attribute. list hyphen style hyphen type ப்ராப்பர்ட்டி. அதுக்கோட வேல்யூ வந்து டிஸ்க் வந்து டிஃபால்ட்டா இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வருது, அது வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். யூ கேன் கிவ் ஸ்கொயர், SQUARE. ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல தெரியுதா? சைஸ் சேஞ்ச் ஆயிருக்கிறது தெரியுதா? நெக்ஸ்ட் யூ ஹேவ் சர்க்கிள். சர்க்கிள்னா டிஸ்க் மாதிரி தான், பட் கலர் ஆகாம இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். இது சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி நீங்க ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்துக்கலாம். டிஸ்க் இது 4 வேல்யூ தான். டிஸ்க்ன்றது டிஃபால்ட் மார்க், புல்லட் மார்க் மாதிரி வரும். சர்க்கிள், ஸ்கொயர். நன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் மாதிரி லிஸ்டா ஒன்னொன்னா வரும், ஒவ்வொரு லைன்ல வரும். will be separated in each line, பட் முன்னாடி எந்த சிம்பிள்ஸும் இருக்காது. ஸோ யூ கேன் யூஸ் none. இதெல்லாம் தான் நமக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறது நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம இன்னொரு லிஸ்ட் வச்சோம்னா அதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இண்டெக்ஸ் பேஜ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹெட்டிங் இருக்கும், ஹெட்டிங் கீழே ஒரு சப் ஹெட்டிங் இருக்கும், சப் ஹெட்டிங்க்கு கீழே டிஃப்ரெண்ட் சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் வச்சிருந்தோம்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது எந்த இடத்துல டேக் ஓப்பன் பண்றோம், எந்த இடத்துல டேக் க்ளோஸ் பண்றோன்றத கிளியரா வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணி காட்டுறேன். நெஸ்டட் லிஸ்ட் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். நெஸ்டட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட UL டேக் இங்க இருக்கு. ஓகே, இப்போ இந்த UL டேக் குள்ள எனக்கு ஒரு OL டேக் இருக்கு. கிளியரா? இதுக்குள்ள எனக்கு ஒரு OL டேக் இருக்கு. இப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதான் பேஸ். அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் ஐட்டம் இருக்கு, ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டம். ப்ரோக்ராமிங்க்கு கீழே எனக்கு 2 லிஸ்ட் ஐட்டம் வேணும். சரிங்களா? நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது ப்ரோக்ராமிங்க்கு கீழே வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிஸ்ட் ஐட்டம் செப்பரேட்டா இருக்கணும். க்ளோஸ் ஆகுறது இந்த ஆர்டர்ட் லிஸ்ட் முடிஞ்சுதான் நீங்க க்ளோஸ் பண்ணும். இந்த ஆர்டர்ட் லிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட் ஐட்டமை க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்குள்ள ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்டர்ட் லிஸ்ட்குள்ள என்னென்ன லிஸ்ட் ஐட்டமோ லிஸ்ட் ஐட்டம். ஸோ நெஸ்டடா நீங்க பண்ணும்போது எப்பயுமே பர்டிகுலரா ஒரு ஐட்டம்க்கு கீழே தான் நமக்கு மல்டிபிள் லைன்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்பனா இந்த லிஸ்ட் ஐட்டத்தை நீங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த லிஸ்ட் ஐட்டம் எப்ப க்ளோஸ் ஆகும்னா இதுக்கு கீழே இருக்கிற சப் லிஸ்ட்லாம் இருக்குல்ல, அது எண்ட் ஆகும் போது தான் நீங்க இந்த லிஸ்ட் ஐட்டமை க்ளோஸ் பண்ணும். அப்ப இந்த ப்ரோக்ராமிங்ன்ற லிஸ்ட் ஐட்டம் வந்து இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ திஸ் ஹோல் திங் கம்ஸ் அண்டர் ப்ரோக்ராமிங். கான்செப்ட் புரியுதா? அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் டேட்டா பேஸ்க்கு. லிஸ்ட் ஐட்டம் இருக்கு, டேட்டா பேஸ். எனக்கு அதுக்கு கீழே MySQL, MongoDB வரணும். அப்ப லிஸ்ட் ஐட்டமா க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணாம ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் போட்டு ஆர்டர்ட் லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூஸ் வருமோ எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க டேட்டா பேஸ் லிஸ்ட் ஐட்டமா க்ளோஸ் பண்ணும். புரியுதா? நீங்க வெளியே அன்ஆர்டர்ட் லிஸ்ட் போட்டீங்கன்னா உள்ள ஆர்டர்ட் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. பட் நீங்க சேமாவும் கொடுத்துக்கலாம். சேமா கொடுத்தாலும் there will be no issue. One thing, வெளியே இருக்க ஐட்டம் உள்ள வராது. இப்போ உள்ள வரும்போது சர்க்கிள்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இதுக்குள்ள இன்னொரு நெஸ்டட் லிஸ்ட் போனீங்கன்னா அது வந்து ஸ்கொயர் ஷேப்பா இருக்கும். ஷேப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்குள்ள ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டும் கொடுத்துக்கலாம், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்குள்ள ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டும் கொடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்குள்ள லைக் மாத்தி வைஸ் வர்சா அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். கிளியரா? இதுக்கு பேர் தான் நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே
நம்ம இன்னொரு லிஸ்ட் ஆட் பண்றது தான் வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லிஸ்ட். லாஸ்ட் டைப் ஆஃப் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இது வந்து நம்ம எப்படி ஒரு டிக்ஷனரி இருக்கும், டிக்ஷனரியில் எப்படி வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு ஹெட்டிங் இருக்கும், ஒரு ஹெட்டிங்கில் ஒரு வேர்டு இருக்கும், வேர்டான மீனிங். அதே தான் இங்கேயும். இங்கே வந்து ஒரு வேர்டு கொடுப்போம், அந்த வேர்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஆர்டர்ட் லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து டேக் வந்து சேமா இருந்துச்சு. ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு OL, அன்ஆர்டர்ட்க்கு UL, உள்ள இருக்க லிஸ்ட் ஐட்டம்க்கு LI. ஆனா இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் டேக் நேம் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். DL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகே, அதுக்குள்ள இருக்கிற இப்ப நான் இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இப்போ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா DL அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் கீழே நம்ம வந்து என்ன பண்றோம்னா DT, டிஸ்கிரிப்ஷன் டேர்ம். எந்த டேர்முக்கு நமக்கு மீனிங் கொடுக்க போறோமோ அந்த டேர்ம் டிஸ்கிரிப்ஷன் டேர்ம். காஃபி, அதோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன் டீடைல். ஸோ டிடின்றது நம்மளோட வேர்ட் மாதிரி, டிக்ஷனரியில் இருக்க வேர்ட் மாதிரி. டிடின்றது மீனிங் மாதிரி. ஸோ டிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் டேர்ம், டிடி வந்து டிஸ்கிரிப்ஷன் டீடைல். என்ன டீடைல் கொடுக்கணுமோ அந்த டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ காஃபிக்கு கீழே பிளாக் ஹாட் காஃபி, மில்க்கு கீழே ஒயிட் கோல்ட் ட்ரிங்க். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது டிடி கொடுக்கணும், டிடி கொடுக்கணும். இது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நீங்கள் கொடுக்கணும். அப்போதானே இதுக்கு மீனிங் வரும். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எதுக்கு? ஒரு வேர்டு எடுத்தா அந்த வேர்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து டிடி டேர்மும் கொடுக்கணும், டிடி டேர்மும் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கும்போது டிடி HTML அப்படின்னு நான் எழுதுறேன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம், டிடிக்கு கீழே. ஸோ ரெண்டு டேர்மே மஸ்ட். புரியுதா? hypertext markup language. இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கிளியரா? இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா hypertext நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டிஸ்பிளே ஆகும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ். டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நம்ம நார்மலா வேர்ட்ல போடுற டேபிள் தான். ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம கொடுக்கும்போது we have little bit more terminologies, நிறைய டேக்ஸ் வரும் டேபிள் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக் பார்த்தீங்கன்னா டேபிள் டேக். ஸோ அதை வச்சு தான் நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம், டேபிள் டேக். நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு டேபிள்குள்ளேயும் ஒரு ரோ இருக்கும், அதை வந்து TR-குள்ள கொடுக்குறோம், டேபிள் ரோ. இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. ரோ வைஸ் தான் வேல்யூ கொடுக்க போறோம். அந்த ஒவ்வொரு வேல்யூக்குள்ளேயுமே ஒரு செல் இருக்குமா, அதை வந்து TDன்னு சொல்லுவோம், டேபிள் டேட்டா. ஓகே, ஸோ நான் இதை வந்து இங்கே போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ரோ, இது என்னோட செகண்ட் ரோ, இது என்னோட தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள சில வேல்யூஸ் இருக்கு, செகண்ட் ரோக்குள்ள சில வேல்யூஸ் இருக்கு, தேர்ட் ரோக்குள்ள சில வேல்யூஸ் இருக்கு. கிளியரா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு TH இருக்கு. இந்த வேல்யூஸை விட இந்த THல இருக்க வேல்யூ போல்டா இருக்கு தெரியுமா? பிகாஸ் தட் இஸ் டேபிள் ஹெட்டிங். ஸோ நீங்க TDயும் கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூ. நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வந்து எனக்கு ஹெட்டிங்கா வேண்டாம், TDன்னு கொடுத்தாலும் டேபிள் ஹெட்டிங்கா, இந்த மாதிரி ஹெட்டிங் இல்லாம கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆகாது. சேம் லைக் இந்த செல் வேல்யூஸ் மாதிரியே தான் இருக்கும். எனக்கு அது போல்டா தெரியணும்ன்றதுக்காக, தட் இஸ் அ ஹெட்டிங் அப்படின்னு டினோட் பண்றதுக்காக அதுக்கு வந்து TH டேக், டேபிள் ஹெட்டிங். இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோல எனக்கு டேட்டா இருக்கு, தேர்ட் ரோல ஒரு டேட்டா இருக்கு. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ரோ இன்னொரு ரோ ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், TR க்ளோஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரோ, தேர்ட் ரோ கிரியேட் ஆயிரும். தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ TD. ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கணும், ரோல் நம்பர் இருக்கணும், 103. நெக்ஸ்ட் டேபிள் டேட்டா TD, நம்மளோட நேம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நேம் எழுதுங்க.
ஓகே, நெக்ஸ்ட் டேபிள் டேட்டா. நெக்ஸ்ட் டேபிள் டேட்டா டிடி, டிபார்ட்மெண்ட் கேக்குது சிஎஸ். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிடி, செகண்ட் டேபிள் டேட்டா, தேர்ட் டேபிள் டேட்டா 1 or 3 விஜய் சிஎஸ்சி. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டேபிள் டேட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஹெட்டிங்கை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வி யூஸ் த டிஹெச் டேக், டேபிள் ஹெட்டிங். நீங்கள் இதுக்கு வந்து டிடி டேக் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது ஹெட்டிங்காக தெரியாது, நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது டேபிள் தான் நமக்கு மெயின் டேக். நீங்கள் டேபிள்னு போட்டாலே அவுட்புட் வரும். பட் டேபிள் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா, டேபிள் ஈக்குவல் டு 1 ரிமூவ் பண்ணுறேன், அவுட்புட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்டர்ஸ் எதுவும் இல்லைல்ல. ஸோ பார்டர்ஸ் வேணும்னா நம்ம வந்து இந்த பார்டர் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம். பார்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து வரும், நீட்டாக பார்டர்ஸ் அலைன் ஆகும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேக்ஸ் தான் வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் யூ நீட் அ டேபிள் டேக், மெயின் டேபிள் டேக். அதுக்குள்ள எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து டிஹெச் டேக்குள்ளே கொடுங்க. அப்புறம் டேபிள் ரோ, மித்த டேபிள் ரோக்குள்ள இருக்க டேட்டாஸ் எல்லாமே டிடி, டேபிள் டேட்டாக்குள்ள கொடுத்துட்டு எப்பெல்லாம் ஓப்பன் பண்றீங்களோ அப்பெல்லாம் டேபிள் டேட்டா நம்ம க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு டேபிள் கிடைச்சிடும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் we have some padding. டேபிள்ல செல் பேடிங், செல் ஸ்பேசிங்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலம் ஸ்பேன், ரோ ஸ்பேன் இது எல்லாத்துலயுமே நமக்கு டீட்டெயில்டா நம்ம வந்து ஸோ இந்த டேபிள் ஸ்பேன், ரோ ஸ்பேன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து we have, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்டர் இருக்கு. பார்டர் பொறுத்த வரைக்கும் டேபிள்ஸ்ல லைன்ஸ் ட்ரா பண்ணோம், தட் இஸ் அவுட் சைட் பார்டர். டேபிளோட பார்டர் ட்ரா பண்றதுக்கு we use the border tag. செல் பேடிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட செல்குள்ள ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு we use செல் பேடிங். ஓகே, இதுவே ரெண்டு செல்லுக்கு நடுவுல எனக்கு ஸ்பேஸ் வேணா we use செல் ஸ்பேசிங். ஓகே, அண்ட் we have first செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங் பார்த்துருவோம். செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் கிவ் இட் இன்சைட் த டேபிள் டேக். டேபிள் நம்ம மெயின் டேக் கொடுத்துருக்கோம்ல, அந்த இதில் தான் இந்த செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங். ஏன்னா இது ஹோல் டேபிளோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ணும். பார்டர் கூட செல் பேடிங், செல் ஸ்பேசிங். செல் பேடிங் அப்படிங்கிறது இந்த 101 சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு தெரியுதா, அது செல் பேடிங். நான் வந்து இதை வந்து 15 மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 101 சுற்றி இருக்கிற ஸ்பேசிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இந்த 4 செல், அதுதான் செல் பேடிங். நான் இதை சேஞ்ச் பண்ணிடுறேன், ஐம் சேஞ்சிங் இட் டு 30. இந்த சைஸ். நெக்ஸ்ட் ஒன் செல் ஸ்பேசிங்ன்றது இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ். இப்போ 101க்கும் ராகுலுக்கும் நடுவுல இந்த ஸ்பேஸ் இருக்கா, அதான் செல் ஸ்பேசிங். இப்போ நான் இதை வந்து 20 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 101க்கும் ராகுலுக்கும் நடுவுல இருக்க இந்த ஸ்பேஸ் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இதை தான் வந்து செல் ஸ்பேசிங்னு சொல்லுவோம். இது ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ்மே நம்ம வந்து டேபிள் டேக் கூட தான் கொடுக்கணும். டேபிள் கூட பார்டர் கொடுக்கணும், பார்டர் ட்ரா ஆகும். செல் பேடிங் பொறுத்த வரைக்கும் நடுவுல இருக்கிற இந்த வேர்டுக்கும் அவுட் சைட் உள்ள இருக்க ஸ்பேஸ் தான் செல் பேடிங். செல் ஸ்பேசிங்ன்றது ரெண்டு செல்லுக்கு நடுவுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் செல் ஸ்பேசிங். ஓகே, இது ரெண்டுமே செல் ரிலேட்டட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கால் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேன். இந்த ஸ்பேனிங் டேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, அந்த வேல்யூஸை மர்ஜ் பண்றதுக்கு கால் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணுவோம். காலம் ஸ்பேன் பண்ணீங்கன்னா ஹரிசான்டலா நமக்கு ஜாயின் ஆகும், தட் இஸ் லெஃப்ட் டு ரைட். உங்களுக்கு வந்து ரெண்டு காலமை மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா we use a கால் ஸ்பேன். இதுவே டாப் டு பாட்டம் ரெண்டு ரோஸை நம்ம மர்ஜ் பண்ணோம்னா தட்ஸ் a ரோ ஸ்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் ஸ்பேன் பார்க்கலாம். காலம் ஸ்பேன் பொறுத்த வரைக்கும் எதுக்குள்ள கொடுக்கணும்னா டிஹெச், தட் இஸ் எனக்கு எந்த இடத்துல இந்த லிஸ்ட் அந்த ஐட்டம்க்கு கீழே, இந்த டேட்டாக்கு கீழே நம்ம கொடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ நான் காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு நம்ம டேட்டா கீழே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 4 காலம், நமக்கு இங்க இருக்கிறதே 3 காலம் தான். இந்த 3 காலமுமே
ரோல் நம்பர்ன்ற செக்ஷன் கீழே வந்துடும். புரியுதா? லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு மர்ஜ் ஆகி ஒரே செல் ஆயிடுச்சு பாருங்க. 3 செல் மர்ஜ் ஆயிட்டு ஒரே செல்லா வந்துடும். கிளியரா? இதுதான் காலம் ஸ்பேன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு காலம் ஸ்பேன் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ரோ எடுத்துக்கிறேன். புதுசா ஒரு ரோ போட்டு டிஆர் ஒரு ரோ போட்டு இந்த இடத்துல ஒரு டேபிள் டேட்டா, இந்த டேபிள் டேட்டால வந்து பிரேக்னு எழுதணும். BREAK பிரேக் எழுதியிருக்கேன்னா, ஆனா அது ஒரே ஒரு செல்லோட ஐட்டம் மட்டும் எழுது. எனக்கு பிரேக் எப்படி இருக்கணும்னா இந்த ஃபுல் ஸ்பேஸ்லயுமே பிரேக்னு எழுதியிருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 3. இப்போ 3 இதுமே சேர்ந்து ஒரே வேல்யூ வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த 3 வேல்யூக்கும் இந்த 3 செல்ஸ்க்குமே ஒரே வேல்யூ தான் பிரேக். இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் நீங்க செல்ஸை மர்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காலம் ஸ்பேன் கொடுத்துக்கலாம். இதே டாப் டு பாட்டம் நீங்க மர்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரோ ஸ்பேன் கொடுத்துக்கலாம். இந்த 2 காலம் ஸ்பேன் ரோ ஸ்பேன் ரெண்டுமே டேபிளோட டேட்டாஸ்ல தான் கொடுக்கணும். ஓகே, இது மர்ஜ் பண்ண வச்சீங்கன்னா ரோ ஸ்பேன். அப்ப இந்த 2 ரோ மர்ஜ் ஆகி எனக்கு 103 வந்துருச்சு. கிளியரா? இது ரோ ஸ்பேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் attributes, that is the class attributes. ஸோ ஒரு HTML இருக்கு அப்படின்னா நம்ம HTML எலமெண்ட்டுக்கு வந்து கிளாஸ் நேம்னு ஒன்று கொடுப்போம். இந்த கிளாஸ் நேம் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா CSS ஓட ஸ்டைலிங்க்கு. ஓகே, எத்தனை வேல்யூஸ்ல கிளாஸ் நேம் சேமா இருக்கும் அது எல்லாத்துக்கும் சேம் CSS ஸ்டைல் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஜாவா ஸ்கிரிப்ட். இதான் மெயின். ஜாவா ஸ்கிரிப்ட்ல கூட நம்ம மெயினா ஐடி நேம் தான் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா மெயினா CSS ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, HTML எலமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 டைப்பா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்னு பிளாக் லெவல் எலமெண்ட், இன்னொன்னு வந்து இன்லைன் எலமெண்ட். பிளாக் லெவல் எலமெண்ட் எல்லாமே செப்பரேட் பிளாக்கா இருக்கும். ஸோ இங்க ஒரு பிளாக், நியூ பிளாக், நான் எலமெண்ட் போட்டேன்னா பிளாக் ஆகி நெக்ஸ்ட் நியூ பிளாக்ல வரும். ஸோ என்னோட வெப்சைட்டோட வித் இதுனா இந்த வெப்சைட்டோட ஃபுல் வித்தையுமே ஆக்குபை பண்ணிக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட டிவ், பேராகிராஃப், ஹெட்டிங்லாம் நான் H1 டேக் போட்டு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ H1 டேக் போட்டு ஒரு ஹெட்டிங் தரேன். இப்போ H1 டேக் போட்டு ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு பேசிக்கா ஹலோ வேர்ல்டு மட்டும் எழுதிடுறேன். H1 போட்டு ஒரு ஹலோ வேர்ல்டு மட்டும் எழுதிடலாம். சரி, இந்த இடத்துலயே பாருங்க H2 மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்ப இந்த H2 மட்டும் தான் எனக்கு இருக்கு. இப்ப நான் H2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு P டேக் போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்துடும். ஹலோன்றது இந்த கண்டினியூஷன்ல வரல பாருங்க, நியூ லைன்ல தான் வந்துருச்சு. H2ங்கிறது இந்த ஹோல் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. கரெக்டா என்னோட வெப்சைட் என்ன வித்ல இருக்கும் அந்த ஃபுல் ஸ்பேஸையுமே H2 எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் எலமெண்ட் போடும்போது நியூ லைன்ல தான் வருது. அப்ப H2 இது ஒரு பிளாக். அதே மாதிரி தான் பேராகிராஃப் நீங்க எழுதுனீங்கன்னா அது வரைக்கும் வரும். நியூ பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது நெக்ஸ்ட் லைன்ல தான் வரும். அப்ப இது ஒரு பிளாக். அந்த மாதிரி பிளாக்கா எனக்கு செப்பரேட் பண்ற டேக்ஸ் எல்லாமே பிளாக் லெவல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க என்னென்ன பிளாக் லெவல் டேக் இருக்கு நம்ம பாக்குற மோஸ்டா எல்லாமே பிளாக் லைன் தான். டிவ், மெயினா டிவ், அப்புறம் பேராகிராஃப், H1, அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட், லிஸ்ட் ஐட்டம், டேபிள், ஃபார்ம், ஹெடர், ஃபூட்டர், செக்ஷன் எல்லாமே நமக்கு பிளாக் லெவல் தான். இதே பிளாக் லெவல்ல எனக்கு ஆரம்பிக்காம சேம் லைன்ல எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இஃப் இட் டஸ் நாட் ஸ்டார்ட் ஆன் a நியூ லைன், ஓகே, சேம் லைன்ல ஸ்டார்ட் ஆகும்போது அதை வந்து இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நம்மளோட இமேஜ் டேக், ஸ்ட்ராங், பிஆர்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட் சும்மா ஹைலைட் மட்டும் தான் பண்ணும், நியூ லைன்லாம் ஸ்டார்ட் பண்ண வைக்காது. அதே மாதிரி இட்டாலிக் ஆகும், எம்பசைஸ் ஆகும். பட் இதுல எதுவுமே நமக்கு லைன் நெக்ஸ்ட் லைனுக்கு வராது. சேம் பிளேஸ்ல சில சேஞ்சஸ் நடக்கும், சேம் லைன்ல தான் நடக்கும். அந்த மாதிரி டேக் தான் இன்லைன் டேக். அண்ட் அனதர் மெயின் இம்பார்ட்டன்ட் இன்லைன் டேக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேன். கிளியர்? ஸ்பேன் போட்டிங்கன்னா சேம் லெவல் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பேன் கொடுக்கலாம். ஓகே, மித்த நம்ம ஃபார்மேட்டிங், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல, அதுல வர எல்லா டேக்ஸுமே நமக்கு வந்து இன்லைன் டேக் தான். ஓகே, நவ்
எப்பெல்லாம் நம்ம div யூஸ் பண்ணோம், எப்பெல்லாம் span யூஸ் பண்ணோம். டிவிஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட் கிரியேட் பண்ணும், ஒரு பிளாக் ஆஃப் எலமெண்ட் கிரியேட் பண்ணா அப்ப div கொடுத்துடலாம். இப்ப நான் divக்குள்ள இந்த டிவிஷனுக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே they are some related element அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுவே நான் வந்து எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், ஒரே லைன்ல தான் வேணும் அப்படின்னா you can put a span. span போடும்போது சேம் லைன்ல உங்களுக்கு வந்துடும். கிளியர்? now இந்த கோடை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, வெல்கம் டு வெப் டெவலப்மெண்ட். இது வந்து நம்மளோட ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் தனி லைன்ல இருக்கா. நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் தனி லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள அந்த பேராகிராஃப்குள்ள நான் ஸ்பேன் பண்ணி 2 ஐட்டம் போட்டிருக்கேன். ஸ்பேன் பண்ணி போடும்போது எனக்கு நான் இந்த டிவ்ல வந்து என்னோட கலர் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்னோட டிவ்ல ஹோல் டிவ்ல இப்போ இதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் இருக்கு. இப்போ இந்த 2 பேராகிராஃப்மே எனக்கு இந்த டிவிஷன் கூட சேர்ந்தது தான். இந்த டிவிஷன்ல 2 பேராகிராஃப் இருக்கு. இப்போ எனக்கு அதோட கலர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா நான் கலர் ரெட் அப்படின்னு போட்டு என்னோட டிவிஷன் டேக்ல போட்டேன்னா 2 டிவிஷனுக்குமே, இதுவுமே இந்த பேராகிராஃபும் அந்த டிவிஷனுக்குள்ள தான் இருக்கு. ஓகே, தென் இந்த பேராகிராஃப்மே எனக்கு அந்த டிவிஷனுக்குள்ள தான் இருக்கு. அப்ப எனக்கு ஹோல் டிவ்க்கு எனக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். கிளியரா? ஹோல் டிவ்க்கு எனக்கு இந்த பேராகிராஃப் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். ஈவன் H2 கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க, ஏன்னா இந்த H2வும் டிவ்க்குள்ள தானே இருக்கு. ஸோ ஒரு பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு, அந்த பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா அந்த டிவ் போட்டு நீங்க ஈஸியா ஸ்டைல் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டிவிஷனுக்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ, H2 இருக்கு, P இருக்கு, இந்த P இருக்கு, எல்லாத்துக்கும் கலர் வந்து ரெட்ல சேஞ்ச் ஆயிடுது. கிளியரா? பட் அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்குள்ள எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் வேர்ட் மட்டும், ஓகே எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ் மட்டும் எனக்கு ப்ளூ கலர்ல வேணும், ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் கிரீன் கலர்ல வேணும், இது வந்து லைனுக்குள்ள தானே இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இன்லைன் எலமெண்ட் யூஸ் பண்ணோம், தட் இஸ் ஸ்பேன். ஸோ நான் இப்போ ஹெச்டிஎம்எல் மட்டும் ஸ்பேன் போட்டுறேன். ஸ்பேன் போட்டிங்கன்னா நமக்கு டிவிஷன்றது தனி டிவிஷன் ஆயிரும். ஸ்பேன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லைன்ல இது வந்து தனி பார்ட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஸ்பேன் போட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர்ல சேஞ்ச் ஆயிடுது. இதுதான் ஸ்பேனுக்கும் டிவ்வுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸ்பேன் வந்து இருக்கிற லைன்ல எனக்கு ஒரு வேர்டு மட்டும் செப்பரேட்னு காட்டணும்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு இது எல்லாமே ஒரே பிளாக் அப்படின்னு டினோட் பண்ணா div யூஸ் பண்ணணும். Clear? So this is the difference between a div tag and a span tag. Div is like a container. Span வந்து நம்மளோட ஹைலைட்டர் மாதிரி, ஒரு ஸ்பெசிபிக் வேர்ட்ஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணும், ஸ்பெசிபிக் வேர்டை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கு we use a span tag. Clear? Moving on to the next topic. Next important topic பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டைல். இந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம சிஎஸ்எஸ் பார்க்கும்போது இன்டெப்தா நம்ம பார்ப்போம். HTML ஸ்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினா எது எதுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், கலர், ஃபாண்ட் சைஸ், பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்டோட அலைன்மெண்ட், பார்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டைல் வந்து மெயினா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் CSS யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். CSS யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது இந்த டேகுக்குள்ள ஆட்ரிபியூட் கொடுக்கணும், ஸ்டைல் ஆட்ரிபியூட். ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ. நமக்கு மோஸ்டா யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான். இது இல்லாம சிஎஸ்எஸ் பார்க்கும்போது இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஓகே, எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நான் உங்களுக்கு இதுக்கான சீட் ஷீட் மாதிரி ஃபைனல் பிஃபோர் த எக்ஸாம் ஒரு சீட் ஷீட் தரேன். அந்த சீட் ஷீட்ல வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் மெயினா நம்ம யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி, ஸோ உங்களுக்கு ரிவிஷன் வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா குவிக்கா ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க அந்த சீட் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமன்லி யூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலர், பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி. எப்பவுமே நம்மளோட ஸ்டைலோட ப்ராப்பர்ட்டியில ஸ்பேஸ் விடக்கூடாது. ஃபாண்ட் ஸ்பேஸ் சைஸ்ன்னு போடக்கூடாது. ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ், ஃபாண்ட் ஹைஃபன் ஃபேமிலி, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே நமக்கு வேல்யூஸ் இருக்கு. கோலன் வச்சு என்னென்ன வேல்யூ, இப்போ பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர்னா கோலன் வச்சு ப்ளூன்னு போட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவா சேஞ்ச் ஆயிரும். இல்லை நீங்க என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும்.
இப்போ ஃபாண்ட் சைஸ் இருக்கு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். The first one, I have a அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். டைட்டில் ஹெட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். பாடிக்குள்ள H1 கொடுத்துருக்கேன். H1ல என்ன ஸ்டைலிங் பண்ணிருக்கோம்னா கலர், டெக்ஸ்டோட கலர் ப்ளூ ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் பேராகிராஃப், பேராகிராஃப்ல ஃபாண்ட் சைஸ், நார்மல் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸா இருக்கும். இது பாருங்களேன், இதோட கொஞ்சம் பெருசா இருக்கு, 20 பிக்சல் சைஸ் மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல பேக்ரவுண்ட் கலர், இந்த பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் எல்லோன்னு போடுறேன், கொஞ்சம் டார்க்கா தெரியும். எல்லோன்னு போட்டா டார்க்கா எல்லோ கலர் தெரியுதா. நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா என் ஃபாண்டோட ஸ்டைல், ஸோ நிறைய ஸ்டைல் இருக்கு. திங்க் கொரியர்னு ஒரு ஸ்டைல், ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா, இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கும். இது வந்து கொரியர்ஸ். இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு, ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. ஓகே, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், சென்டர், பார்டர். பார்டர் கொடுக்கும்போது பார்டர் கோலன், பார்டரோட வித், சாலிட் லைனா டாட்டட் லைனா, கலர் ஆஃப் த பார்டர், இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கலாம். கிளியரா? now properties and attributes. என்னன்னா HTML ப்ராப்பர்ட்டிஸ், நமக்கு attributesக்கும் CSS ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, HTML attributes பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டேக், இப்போ இமேஜ் டேக் இருக்கு, அந்த இமேஜோட நேம் ஆட் பண்ணுறது, சோர்ஸ் எங்க இருக்குன்னு ஆட் பண்ணா SRC. ஸோ இமேஜுக்கு நான் என்னோட டேகுக்கு அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தரணும்னா we use the HTML tag. அதே CSS ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டைல் போடுறோம்ல, இந்த கலர் அதெல்லாம் எதுக்குன்னா அந்த HTML எலமெண்டோட அப்பியரன்ஸ், அதோட கலரா இருக்கலாம், சைஸா இருக்கலாம், இல்ல அதை சுத்தி பார்டரா இருக்கலாம், அதோட பேக்ரவுண்ட் கலரா இருக்கலாம், அந்த மாதிரி அதோட அப்பியரன்ஸை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு we use the CSS ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, CSS ப்ராப்பர்ட்டிஸ் எழுதும் போது நம்ம வந்து ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட் குள்ள தான் எழுதுவோம். ஓகே, ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ. கிளியர்? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கிளாஸ் நேம் அண்ட் ஐடி நேம். கிளாஸ் நேம் நீங்க கொடுத்தீங்கன்னா சேம் பார்ட் அப்படின்ட்டு நமக்கு வந்து டினோட் ஆயிரும். அப்ப இப்ப H2 கோர்ஸ் இருக்கு, P கோர்ஸ் இருக்கு, ரெண்டுத்துக்கும் கிளாஸ் நேம் சேமா கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஓகே இது ரெண்டுமே சேம். ஓகே, ஸ்டைலிங் வந்து நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்டைல் போட்டு யூஸ் பண்றோம்ல, அதை வந்து இன்லைன் CSS அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஹெட்டுக்குள்ள எழுதணும்னா அதை வந்து இன்டர்னல் CSS அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம மெயினா நெக்ஸ்ட் CSS பார்க்கும்போது டீட்டெயில பார்ப்போம். ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டைல் டேக் கொடுத்து குரூப் நிறைய இது கொடுத்துருக்கேன். டாட் கோர்ஸ்ன்றது கோர்ஸ் நம்மளோட நேம், கிளாஸ் நேம். கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ, ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ. ஸ்டைல் டேக் கொடுத்துருக்கேன்னா ஹெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பாடிக்குள்ள நான் ரெண்டு டேக் கொடுத்துருக்கேன், H1 H2 ஆனா P டேக். ரெண்டுத்தோட கிளாஸ் நேமும் கோர்ஸ்ன்னு இருக்கு. அப்ப நான் இந்த கோர்ஸ்னால ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் கோர்ஸ் கிளாஸ் நேமா இருக்கும் அங்கெல்லாம் நமக்கு கலர் வந்து ப்ளூ, நான் ரெட்டுன்னு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், எல்லாமே ரெட் ஆயிரும். இப்போ நான் H2 வந்து அந்த கிளாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது ஹெட்டிங் நார்மலா பிளாக் கலர்ல தானே இருக்கும், அந்த கலர்ல இருக்கும். P கிளாஸ்ல இருக்கிறது மட்டும் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி குரூப்பிங் பண்றதுக்கு தான். ஸோ குரூப்பிங் பண்ணோம்னா நமக்கு ஸ்டைலிங் பண்றது ஈஸி இல்ல, ஒரே ஸ்டைல் நேம் நம்ம நேம் கொடுத்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணி ஸ்டைல் பண்றதுக்கு தான் we use this tag. கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க ஐடி நேமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி நேம் நீங்க கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம டாட் வச்சு டாட் கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம்ல, இதே ஐடி நேம் கொடுத்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு நீங்க அந்த ஐடி என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஐடி நேம் வந்து நீங்க கொடுக்கணும். ஓகே, ஸோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு சேம் கிளாஸ் நேம் நீங்க கொடுக்கலாம். ஆனா ஐடி நேம் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு, இப்போ H2க்கு நீங்க ஐடி நேம் கொடுத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கணும், Pக்கு நீங்க ஐடி நேம் கொடுத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடி நேம்ஸ் வந்து கொடுக்கணும். அதனால தான் ஐடியை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் செலக்டருமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்ட் பண்ணும்போது டாட்டை வச்சு செலக்ட் பண்ணுவோம், ஐடி செலக்ட் பண்ணும்போது நம்ம ஹேஷ் வச்சு செலக்ட் பண்ணுவோம். கிளியர்? கிளாஸ் நேம் we have some set of rules.
ஃபர்ஸ்ட் ஒன், மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு சேம் கிளாஸ் நேம் இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம கொடுத்தோம்ல H2க்கும் கிளாஸ் நேம் சேம் ஆச்சு, பேராகிராஃப்க்கும் சேம் கிளாஸ் நேம் கொடுக்கலாம். தென் கேஸ் சென்சிட்டிவா இருக்கணும். தட் இஸ் நான் வந்து இப்போ வந்து கோர்ஸ்னு ஒரு கேபிட்டல் C வச்சு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் போட்டு கோர்ஸ் போட்டேன்னா அது டிஃப்ரெண்ட், அது எனக்கு மார்க் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ் ஸ்மால் சிக்கு பதிலாக கேபிட்டல் C போட்டுறேன், எனக்கு அது பிளாக் கலர் ஆயிடுச்சு பாருங்களேன், ரெட் கலராக சேஞ்ச் ஆகல, பிகாஸ் நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்மால் சி. இப்போ இதையே நான் கேபிட்டல் C ஆக்கிட்டேன்னா ஓகே ரெட் ஆயிடும். ஸோ கிளாஸ் நேம் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். என்ன கிளாஸ் நேம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல இருந்து ரிமைனிங் நம்ம கான்செப்ட்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.